சபையை பற்றி தான் தியானிக்கிறோம். சபை தான், சபை தானே இப்படிலாம் ஒவ்வொரு விதத்தில் சொல்கிறோம் பார்த்தீங்களா. சபை தான், அவர் சொன்னாலும் சபை தான், நாம் சொன்னாலும் சபை தான். ஓகே, பிரித்தெடுக்கப்பட்டவங்க அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸோடு அதில் இருக்கிற அந்த பணி, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கூட தனிப்பட்ட தியானமோ இல்லை வேதத்தையே தியானிக்கிற மாதிரி ஒரு வேலையோ இல்லை என்ன நமக்கு வச்சுருக்கிறாரு அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு அந்த ஜாப் அசைன்மெண்ட்டை பற்றி விசாரிக்கிற விஷயமோ, அப்போல்லாம் நம்ம தான் கொஞ்சம் முன் வந்து அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸோட அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இருக்க அர்த்தத்தோட அந்த பணி விவரம், பணி நேரம், பணியினுடைய இலக்கு, பணியினுடைய அளவு, இதெல்லாம் நாம் தான் முயற்சி பண்ணி கேட்கணும். இப்போ நான் பல ஆண்டுகளுக்கு முன்னே, ரொம்ப ஆண்டுகள் கிடையாது, மேபி கொரோனாவுக்கு முன்னாடியாக இருக்கும், இல்லை கொரோனா விட்ட உடனே சொல்லியிருப்பேனான்னு தெரியல, இல்லை கொரோனாவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. எனிவே வாட் எவர் இட் இஸ், குடும்பங்களை பற்றி சொல்லும்போது, ஒழுக்க நெறியை பற்றி சொல்லும்போது அது கூட அந்த அளவுக்கு எனக்கு இப்போ மறதி அப்படியே ரொம்ப துல்லியமாக சொல்கிறதுக்கு முடியல. அவிசுவாசிகள், விசுவாசிகள், இரண்டு விதமான குடும்பங்களிலும் இன்னொரு நாட்டை சேர்ந்த குடும்பத்தில் இருக்கிறதான முரட்டாட்டம் பண்ணுற பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பசங்களோ, அவங்கள ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த ஆர்கனைசேஷன் பேர் இமீடியட்டாக ஞாபகம் வரல. அவங்க வந்து ஒரு வாரம் தான், எக்ஸாக்ட்லி 7 days, நாட் ஈவன் 1 day மோர், 1 hour மோர், இல்லை எல்லாம் கரெக்டாக எக்ஸாக்ட்லி 7 into 24. ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு, இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு, எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரி இந்த குடும்பங்களிலே ஒரு சங்கத்தில் இருக்கிற அங்கத்தினெல்லாம் அவங்கள பற்றி ஏதோ இன்வென்ட்ரிலாம் பண்ணி அங்கே பிள்ளைகளை சீர்திருத்த செலவு பண்ணி ஸ்பான்சர்ஷிப் மூலமாக, ப்ளஸ் அந்த என் பிள்ளைய அடக்கவே முடியல, தறிக்கட்டத்தனமாக நடந்துக்குது, என் பிள்ளைய இழந்துருவேன், ஏதாவது என் பிள்ளைய இழக்க விரும்பலை, ஏதாவது நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு தத்தெடுத்து லீகலாக சட்டப்பூர்வமாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளே, அந்த ஒரு வாரம் முழுசும் எந்த நாட்டுக்கு எந்த அம்மா அப்பாக்கிட்ட அனுப்புகிறாங்களோ அவங்க பிள்ளைங்க தான் அவங்க. இவங்க வேறு எந்த விதத்திலும் என்ன ஒரு காரணத்தை கொண்டும் உரிமை பாராட்டவே முடியும். 7 நாளைக்கு இவங்களுக்கு பிள்ளையே பிறக்கலை, அது அவங்க பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டு அனுப்புகிறதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். ஐ திங்க் 1 or 2 வீடியோஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு யூத் மீட்டிங்கில் போட்டேன்னு தெரியல, அந்த ரெட்ரீட்டில் ஜெபம் பண்ணும்போது தான் யோசித்தேன், அதான் ஞாபகம் வந்துச்சு. அதில் இருக்க அந்த நன்மை, அதில் இருக்க அந்த உண்மையை புரிஞ்சுக்குவோம். சபையை பற்றி தான் பேசுகிறேன். ஐ எம் நாட் கோயிங் அவுட் ஆஃப் த பார்டர்ஸ், பேராமீட்டர்ஸ். அந்த ஒரு பொல்லாத பிள்ளைங்க, அது மேலை நாட்டு பிள்ளைங்க ஸ்ரீலங்காவில் ஒரு குடும்பத்துக்கு அனுப்பப்படுறாங்க, புத்திஸ்ட் ஃபேமிலி. அப்போ நான் சொன்னேன், அவங்க வந்து புத்த மதத்தை, அந்த கொள்கையை நம்புகிறவங்க, சன்மார்க்கம் ப்ளஸ் தான தர்மம். அவங்க வந்து இட்டர்னல் ஸ்டேட்டஸ், அதாவது உலக வாழ்க்கையை முடித்து அவங்க முக்தி அடையும் போது அவங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு இளைப்பாறுதல் வேணும்னு அவங்க புத்திஸ்ட் பிலீஃபில் என்னக்காக அவங்க போதிக்கப்பட்டாங்களோ அதை அடையும்படி அப்படி அந்த பிள்ளைகளை 2 பொட்டை பிள்ளைங்க தான் அவங்களுக்குமே. இவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, இவங்ககிட்ட அனுப்பப்படுறதுமே பொம்பளை பிள்ளைங்க. மொத்தத்துக்கு 4 பேர் அம்மா அப்பா. அவங்க நடுத்தரமான குடும்பம், ரொம்ப தே ஆர் நாட் வெல் டு டு பீப்புள். இப்போ அதில் அந்த டீட்டெயிலாம் சொல்ல, அங்கே அந்த 7 நாளைக்கு அந்த வீட்டில் என்ன கண்டிஷன் போடுறாங்களோ அந்த கண்டிஷன் அந்த பிள்ளைங்க இருக்கணும். அவங்களுக்கு உச்ச வரம்புன்னு சொல்கிற மாதிரி முடியவே முடியாது, என்னால் செத்தாலும் சாவர ஐ கேர் அ ஃபுட் அப்படின்னு நான் மாத்திரம்தான் கம்யூனிகேட்லாம் பண்ணி முடியல, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், இவங்க திருந்துற மாதிரி இல்லை, விட்டுட்டு ஓடுறேன், இந்த கான்ட்ராக்டை முடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே தான் அந்த எந்த பேரண்ட் அனுப்பிச்சாங்களோ அவங்க வந்து ஒப்புமை அளித்த பிற்பாடு அந்த பிள்ளைகளை அந்த டிரான்ஸ்ஃபார்மிங்
டிசிப்ளின் முறிச்சிக்கிட்டு இந்த பிள்ளைகளை அனுப்பலாம். இல்லைன்னா அந்த 7 நாள் முடிகிற வரைக்கும் அவங்களோட தான் இருக்கணும். அதில் 1 or 2 பிள்ளைங்க இப்படி தான் ஓடி போயிருக்குங்க. ஓடி போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி திரும்பியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சாதான் அந்த ப்ரோக்ராமில் இருந்து அவங்க திரும்பியும் நல்வழிப்படலாம். ஆனால் பெருவாரியான பிள்ளைகள் பரிசுத்தாவினை விசுவாசிகள் குடும்பத்திலையும் அனுப்பப்பட்டவங்க இருக்கிறாங்க, விசுவாசிகள் குடும்பத்திலையும் அனுப்பப்பட்டவங்க இருக்காங்க. அது யாரோ ஓரளவுக்கு நம்ம ஏதாவது புரிஞ்சுக்குவோம், ஒத்துக்குவோம். ஆனால் அவிசுவாசிகள் மொத்தத்துக்கும் இந்த மாதிரி புத்திஸ்ட்டு, இஸ்லாமிக் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக கடவுள் நம்பிக்கையில் வி பிலீவ் ஆன் அவர் ஸ்ட்ரென்த், வி பிலீவ் ஆன் அவர் டிசிப்ளின் சொல்கிற ஃபேமிலிக்கெலாம் அனுப்பப்பட்ட பிள்ளைங்க அந்த ஊர் பொறுக்கி, தெரு பொறுக்கி, வீட்டு பொறுக்கி எல்லாம் அப்படி பெரிய ஒரு மாற்றத்தை கண்டு அவங்கவுங்க நாட்டுக்கு போனோன்னா அங்கேருந்து அவங்க கொடுக்குற டெஸ்டிமனியை அவங்க திரும்பி அனுப்புகிறாங்க. நான் சொல்ல வந்த விஷயம், இந்த புத்திஸ்ட் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மத நம்பிக்கையில் அவங்க ஒரு இலக்கை எடுத்துக்கிறாங்க. பல கொள்கைகள் அதில் இருக்குது. முக்தி அடைகிறதுக்கு நிர்வாணாங்கிறது தான் அவங்களுடைய ஒரு அதுதான் அவங்களுடைய உச்சம், அவங்க மதத்தினுடைய உச்சம். we become like God, we become one with ether அப்படிங்கிற மாதிரி. மறுபிறவி கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி நம்புகிறாங்க. ஆனாலுமே ரொம்ப எம்ஃபேட்டிக்காக அதை சொல்கிறதில்ல. அதில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த அம்மா அப்பாவுடைய அம்மா அப்பா அப்புறம் இவங்களுக்குள்ளே உண்டான அந்த இன்புட்டு, இவங்க இந்த பிள்ளைகளுக்குள்ள என்ன இன்புட் பண்ணுறாங்கன்னா, ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன், அதாவது புத்தி பேதலித்தவங்க, கை கால் விளங்காதவங்க, ஊமைகள், செவிடர்கள், ஊமை செவிடு, குருடு, தங்களுக்கே உதவி செய்து கொள்ள முடியாத அப்படிப்பட்ட சப்பானிகள், இவங்களுக்கு குறைந்தபட்சம் வருஷம் ஒரு முறை 3 நாள் 72 hours, whether you like it or not, you have to learn to live with them. அப்படி இந்த பிள்ளைகளையுமே இவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள அந்த ஆசிரமங்களை கண்டுபிடிச்சி அவங்களோட பிள்ளைகளாக இவங்களுமே அவங்களோட இருந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படி செய்ய தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய எல்லா விதமான ஏட்டிக்கு போட்டியான சகிக்க முடியாத எல்லாத்தையும் சகிச்சுட்டு அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு அவங்க சாப்பிட்டு சிந்திகிட்டே இருப்பாங்க. எல்லாமே ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க். அதில் ஒரு நாளில் இப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அவங்க பல வயது தரப்பினராக இருப்பாங்க. இவங்க பொம்பளை பிள்ளை இருக்கனால அந்த லேடிஸ் வார்டு, லேடிஸ் விங்கு, அதில் தான் இருந்து இதை செஞ்சு இந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு பக்குவப்பட்டாங்க. இவங்க 2 பேரும் பயங்கர படிப்பு, சரி படிப்பு, எல்லாம் வெடி மணிங்க. அந்த வீட்டுக்கு தான் இந்த அட்டகாசம் பண்ணுற 2 பிள்ளைகளை அனுப்புகிறாங்க. ஏதோ ஒரு ஏதோ மேலை நாடு, எக்ஸாக்டாக தெரியல, யூரோப்பியன் நேஷனோ இல்லை இன்னும் ஃபார் ஈஸ்டர்ன் நேஷனோ. வந்தவொடனே அவங்க ஐயோ ஒரே சீனு தான். அதெல்லாம் போக அட் எண்ட் ஆஃப் த டே 4th day வரைக்கும் ஒத்துழைக்காமல் 4th day இந்த ப்ரோக்ராம் இவங்க ஏதோ அவங்க ப்ரோக்ராமாக செய்கிறாங்களா இல்லை இப்படி ஒரு இன்ட்யூட்டிவாக செய்கிறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப மறந்துச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 4ஆம் நாளில் இருந்து இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த பிள்ளைங்க உருப்படணுன்னா, இந்த வந்தேரிகள் உருப்படணுன்னா இந்த 3 நாளைக்குள்ளே இந்த பிள்ளைங்க உருப்படணும் இவங்களோட வாழ்க்கையை பார்த்து. இதுக்குள்ளே 2ஆம் நாளில் இருந்தே ஊருக்குள்ளே பிச்சைக்காரங்களுக்கு உதவி செய்கிறது, கஞ்சி ஊற்றுறது, சின்ன உதவி செய்கிறது, பேக்கெட்ஸ் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்குறது எல்லாம் செஞ்சப்போ இதுதான் இவங்களுடைய ஃபோக்கஸ், இந்த ஃபேமிலியோட ஃபோக்கஸ். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 ஆசிரமத்தை அவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்த ஆசிரமத்தில் இவங்களுடைய வேலையினால் அவங்களுக்கு வரவேற்பு. ஏன்னா அந்த வந்துட்டு போன இன்மேட்ஸ் அந்த அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. எல்லாருமே பெருசாக ஹீல் ஆட்டினாலும் எழுந்துலாம் ஓடாட்டினாலும் அவங்களுடைய அந்த பெரிய ஒரு சேஞ்ச் அவங்க மூஞ்சில். இவங்க வந்தாலே அதுக்குள்ளே போனாலே எல்லாமே வீடியோ தானே, அப்படியே மூஞ்சிலாம் பிரகாசமாயிரும், ஒரே சந்தோஷமாக நம்பிக்கை ஆயிரும். இந்த பிள்ளைங்க இவங்களோட உள்ளே நுழைஞ்ச உடனே நான் ஓடுறேன், இது என்ன இது தான் இவங்க என்னமோ சேரிக்குள்ளே கொண்டு போன மாதிரி இதுங்க பண்ணுற லூட்டிலாம். பேசாமல் வாங்க, நீங்கள் ஒன்றும் செய்யணும், எங்களோட வரதானே சொன்னோம், நீங்கள் ஏன் ரொம்ப சீன் விட்றீங்க, வாங்க எங்களோட, எங்கள் பிள்ளைங்க போல் நீங்கள் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸு, நீங்கள் அடங்காப்பிடாதீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் போங்க, சும்மா ஜஸ்ட் போங்க, படித்த பிள்ளைங்க எப்படி போகுது பாருங்கள். அப்படியே இருந்து
6ஆம் நாள் இந்த பிள்ளைகளுக்குள்ளே அதான் அந்த ஒரு நாள் முடியும் போது தூங்குறாங்களா, அவங்களுக்குள்ளே ஓடுது. ஏழாம் நாள் அந்த முடிஞ்சவொடனே கரிக்குலம் முடிஞ்சவொடனே 7ஆம் நாளும் 8ஆம் நாள் காலையில் 7ஆம் நாள் நைட்டுக்குள்ளே அவங்க எப்படி ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்க போயிடணும். அதுக்குள்ளே இந்த பிள்ளைங்க கம்பல் பண்ணி ப்ளீஸ் டேக் அஸ் பேக் டு தட் ஹோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையில கேட்குறாங்க. அவங்களும் சரி என்ன அது வழக்கத்துக்கு மாற அவங்க செய்ய மாட்டாங்க, இருந்தாலும் கேட்குறாங்களேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே அவங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. தங்களுடைய பெண்மையை புரிஞ்சுக்கிறாங்க, பெண்மையை மதிக்கிறாங்க. பேய் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அடக்கத்தோடு நடந்துக்கிறாங்க, ஒழுக்கத்தோடு நடந்துக்கிறாங்க, வாய் விட்டு பணிவாக பேசுகிறாங்க, ரொம்ப பணிவாக பேசுகிறாங்க. எரிஞ்சு விழுவாங்க. ரொம்ப கட்டிங் ரிமார்க்ஸ் கொடுக்குற இந்த பிள்ளைங்க 2 பேரும் அந்த வீட்டுக்காரர் அவருக்கே இந்த அளவுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்கன்னு அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அந்த அவங்க ஒய்ஃப் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. போகும்போது இந்த பிள்ளைங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஒரு வீடியோ கால் மூலமாக அந்த அம்மா அப்பாவோட பேசிட்டு நாங்கள் இங்கே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது ஒரு கரிக்குலம், இவங்களும் இல்லை அப்படி செய்ய முடியாது, நீங்கள் உண்மையாகவே மாறினது உண்மையானால் இங்கே ஸ்ரீலங்காவில் தான் நீங்கள் நல்ல ஒழுக்கத்தை காமிக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள் ஊர்லேயுமே இது மாதிரி நீங்கள் உண்மையாக ஒழுக்கமாக இருக்கலாம், உங்களுக்குள்ளே தான் மாற்றம் வேணும், உலகத்தை நீங்கள் மாற்ற யோசிக்க வேண்டாம், நீங்கள் மாறுங்க, தானே அவங்கள சேர்ந்தவங்க மாறுவாங்க அப்படின்னு அப்படி சொல்லிட்டு தான் கண்ணீர் மல்க விடை பெற்று அந்த ஊருக்கு போய் அவங்க திரும்பியும் விட்ட படிப்பெல்லாம் தொடர்ந்து 2 பேருமே இதே மாதிரி சிமிலராக ஒன்று நர்சிங் கேடரில், இன்னொரு ரீஹாபிலிட்டேஷன் வெவ்வேறு ஒரு சென்டரில் அந்த பிள்ளைங்க இருந்து பணிபுரிகிறாங்கங்கிற ரிப்போர்ட்டை இந்த குடும்பத்துக்கு அனுப்புகிறாங்க. சொல்ல வந்தது கதைக்கு சொல்லலை. சபை எனக்கு உண்டான உணர்வு, நம்ம இவ்வளோ நன்மை ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறோம், இவ்வளோ மனமாற்றத்தை கொடுக்குறாரு, பாவத்தை மன்னிக்கிறாரு, என்ன தான் நமக்குள்ளே நடக்குது என்ன. அதே மாதிரி தான் அந்த ஒரு விசுவாசி குடும்பம். அவர் மிலிட்ரிக்காரர் இருந்தாலுமே பயங்கரமாக பிள்ளைகளை வளர்க்குறாரு, தான் பிள்ளைகளுமே வளர்க்குறாரு, இந்த வந்த பிள்ளைகளையும் இது பண்ணுறாரு. ஃபேமிலி ப்ரேயர், எல்லா டிசிப்ளினும். நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், நமக்கு என்ன தரிசனம் இருக்குது, என்ன லக்கு இருக்குது. கிறிஸ்து நமக்குள்ளே வந்தானே, இப்படி இருக்கவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புத்த மத கொள்கையில் அந்த மாதிரி ஒரு நற்கிரியை செய்யணும் அவங்களுக்கு தோணியிருக்கு, செஞ்சாங்க. அதில் ஒரு காரியம், அது வீடியோ, அது ஒன்றும் உண்மையாகவே குக்கப் பண்ணியிருக்க முடியாது, வாய்ப்பில்லை, ரொம்ப நேச்சுரலாக தான் எடுக்கிறாங்க. நமக்கு எபேசு 2:10 பிரகாரமாக நம்ம இன்னென்ன நற்கிரிகளை செய்யணும் முன்னாடியே நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அளவுக்கு தேவன் நம்ம மறுபடியும் ஜெனிப்பித்த நற்கிரியை கண்டுபிடிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு அதில் நம்ம மெச்சூர் ஆகிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம கமிட் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ஒரு சவாலாக எடுத்துக்கணும் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்ன இலக்கை நியமித்திருக்கோம். அவங்க நம்புகிற அந்த புத்தனுடைய ஆவி அவங்களை நடத்துது, நம்மளை பரிசுத்தான் நடத்த மாட்டாரா? இன்றைக்கெலாம் கவனிக்கணும், பைபிள் ஸ்டடி தான், சபையை பற்றி தான். இன்றைக்கி எமில் ஜபத் சிங்கை பற்றி ஒரு விஷயம் வாசித்தேன், ரொம்ப ஒரு உருக்கக்கூடியதாக இருந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் மலை மேல் இருக்க பட்டணமாக விளக்குத்தன் மேல் இருக்கிற விளக்காக திகழ்ந்த அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் மங்கிவிட்டன, ஒடுங்கிவிட்டன. சில ஸ்தாபனங்கள்லாம் தரிசனத்தையே இழந்துருச்சுங்க, சம்பாத்தியம்தான் இருக்குது அவங்களுக்கு. இனிமேல் அந்த ரியல் எஸ்டேட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்கிறாங்க. மிஷன் மைண்டட்னஸ் இல்லை, விஷனே இல்லை. அந்த விஷனரி இறந்த பிற்பாடு திரும்பியும் அதே உயர்ந்த நிலையில் அந்த மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்தாபனங்கள் உலகத்தில் இல்லாமல் இல்லை. ஆனால் இட்ஸ் குவைட் அ பிக் டைம் ட்ரபிள். அவிசுவாசிகள் அவங்களுடைய மத நம்பிக்கையின் பிரகாரமாக பிராயச்சித்தம், பாவ மன்னிப்புக்காக
திரைக்கடையில் ஓடியும் திரவியும் தேடினும் ஏதோ ஒரு மூலை முடுக்கில் இன்னொரு மூலை முடுக்குக்கு ஓடி போய் நற்கிரியைகளை செய்கிறாங்க. கொள்ளையடித்த பணத்தை செலவழிக்கிறாங்க. அவன் பணம் செலவழித்து நற்கிரியை செய்தால் பாவம் போக நினைக்கிறான். உடனே அவனுக்கு உபதேசம் பேசுகிறதுக்கு தான் நமக்கு புத்தி இருக்க வெளியே நமக்கு உங்களுக்கு இருக்கிறதுல கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு நமக்கு புத்தி இல்லை. என்கிட்ட கொள்ளை பணம் இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு தான் யோசிக்கிறோம். எதையுமே நம்ம ஒரு இலக்காக முதல்ல தெரிஞ்சுக்கல. அதை விடுங்க, துட்டு மாத்திரம்தான் இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கலாம்? கேட்கணும். ஆண்டவரே யாராவது எழுப்புங்கன்னு அப்படின்னு கேட்கணும். என்ன எழுப்புங்க, எங்கள் பிள்ளைகளை எழுப்புங்கன்னு எல்லாருமே அத்தனை பிள்ளைகளை பெற்று வெஸ்லி குடும்பத்து போல் ஒவ்வொரு பிள்ளையை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லத்துக்கு முடியாமல் இருக்கலாம். ஆனால் திறப்பின் வாயிலேருந்து நின்று ஜெபிக்கலாம். ஆனால் நான் யோசிக்கிறேன், எங்களுக்காகலாம் எத்தனையோ பேர் பெனியலில் அப்போ பிரதரன் சபையாக இருக்கும்போது ஜெபிச்சிருக்காங்க. ஊரெல்லாம் சுற்றி எதையோ விளங்காத கதையை சொல்கிறது பார்க்கலாம். எங்களுக்காக ஜெபிச்சிருக்காங்கங்கிறது அந்தமான் போனோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேயே தெரிஞ்சிச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜபக்குழு பெனியல் இருந்திருக்கு. அது பெனியல் ஆகிறதுக்கு முன்னாடி பிரதரன் சபை 1972, that's right, 1972-73. அப்போ தான் பாஸ்டர் வின்சென்ட்டுக்கு ஆண்டவர் நேரடியாக பரிசுத்தாயின் அபிஷேகத்தை தருகிறார். டைரக்ட் என்கவுண்டர் வித் காட். ஒரு ஹெஃப்டி மேன் போட்டு அவரை பிரட்டி எடுத்துட்டார் ஆண்டவர். அதிலிருந்து அவர் மகா மனதிடனோடு பெந்தகோஸ்து உபதேசத்தை, பெந்தகோஸ்து அனுபவத்தை நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன், மறைக்காமல் சொல்கிறேன், என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்டு அப்படி தான் அது மேலே இந்த ஜப ஆவி. எவ்வளோ பேருக்காக சபையில் ஜெபிச்சு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால், நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால், அடுத்த இந்த கரூரில், சிதம்பரத்தில், அந்த கமுதி, ராம்நாட் பக்கத்தில், வேளாங்கண்ணி பக்கம், திருவாரூர், ராம்நாடு, விருதுநகர், அருப்புக்கோட்டை, அடிக்கிட்டே போகலாம். ஜபம் பைத்தியகாரத்தனமாக ஜபம் பண்ணுவோம். நின்று உட்காந்து ஜபம் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயத்தில் உறுதியாக நின்று ஜபம் பண்ணுவோம். பாய்ஸ், அதாவது ஜென்ஸ் எல்லாம் வெளியில் போய் தான் ஜபம் பண்ணுவோம். பொன்மலை திடலில் ஜபம் பண்ணுவோம், அந்த மஞ்சள் திடலில் ஜபம் பண்ணுவோம், அங்கே கருமண்டபம் தாண்டி ஒரு இடத்துல ஜபம் பண்ணுவோம், அந்த கோரையாறு பக்கம், காவிரி ஆற்று பக்கம். சில இடத்துல ஊழியத்துக்கு அங்கே பெரிய பெரிய மேளா மாதிரி விழானா அங்கே போவோம். அங்கே கடற்கரை மணலில் போய் ஜபம் பண்ணுவோம் சென்னையில். அதெல்லாம் அது என்னென்ன சொல்கிறேன்னே தெரியல. ஜபம் பண்ணுவோம். சரியாக வித்தின் 2 to 3 months ரிசல்ட் வரும், அறிக்கை வரும். இன்னார் தொடப்பட்டாங்க, இன்னார் ஊழியத்தை கிளம்பியிருக்காங்க, இன்னார் இந்த மாதிரி காரியங்கள். இந்த ரிதர்டன் ரோடு, சென்னை வேப்பரி, 2 சபை நடத்தும்படி ஊழியர்கள் எழும்பினாங்க. சிந்தாதிரி பெட், மவுண்ட் ரோடில் 2 சபை. கடல் கடந்து நேபாள், பீகார், ஊழியர்கள் எழும்பினாங்க. அந்த ஊட்டி, படுகாஸ், தோடாஸ், இதெல்லாம் பீத்திக்கிறதுக்கு சொல்லலை. எனக்கே புரியல நம்ம என்ன அளவுக்கு கமிட்டடாக இருக்கோம். சபையின் மூலமாக சதா காலங்களிலும் தலைமுறை தோறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ we are part of the member of his body. எதுக்கு அந்த நுவான்ஸ் என்ன, அந்த அந்த நெளிவு சுழிவான விஷயம் என்ன, அந்த ரகசியம் என்ன? நான் போக முடியலனாலும் போ அல்லது அனுப்பு. போந்தான் இது வரைக்கும் நீண்ட காலங்களாக சபை சரித்திரத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் போ அல்லது அனுப்பு அப்படிங்கிற மாதிரி. அனுப்புங்க, எழுப்புங்க அப்படின்னு இருக்கணும். ஆண்டவர் எழுப்புறாரு, பீகாருக்கு அனுப்பிச்சார். அப்போ தான் சபை பெனியலாகி எழும்பி வருது.
எழும்பி வருது. அவருக்கே ஊழியர்கள் தேவை. அவரோட பசங்களாம் இத்தனோண்டு. ஐசக்கு அப்போ தான் நார்மனே பிறந்திருக்கான் வேறு. எல்லாம் பொடிப்பாளுங்க. 5ஆம் கிளாஸ், அவன் 5ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸு, இப்போ தான் பிறந்திருக்கான். ஊழியர்கள் தேவை, ஊழியக்காரிகள் தேவை. ஆனால் பாஸ்டர் யோசிக்கவே இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, பிரபாவை பீகாருக்கு அனுப்பிச்சார். நாங்கள் அப்போ தான் தயாராகிட்டுருக்கோம். அந்தமானுக்கு அனுப்பிச்சார். பெனியல் சும்மா அப்படி தான் வளர்ந்துச்சு. இன்னும் ஒத்துமையாக இருந்து பல சாத்தானுடைய தாக்குதல்களோ இதெல்லாம் பல நம்முடைய மனுஷிகத்திலும் சரி வேறு விதமான தேவ திட்டங்களோடு குறுக்கிடுதல் இல்லாமல் இருந்துதான் இன்றைக்கி திருச்சியில் பெனியல் தான் பெரிய சபை. பெனியல் தான் ஆயிரமான விசுவாசிகள் கொண்ட ஒரு சபையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கதையில் இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த அந்த புத்த ஃபேமிலி நற்கிரியை அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம என்ன நற்கிரி இயேசுக்குள்ள தெரிஞ்சிருக்கோம். ஆத்ம பாரத்தோடு ஒரு நற்கிரியை தெரிஞ்சுக்கணும். ஆத்ம ஆதாயம்தான் அதில் ஒரு நற்கிரியை மூலமாக ஒரு டோர் ஓப்பன் ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிறத செலவு பண்ணுறதுக்கு முன் வரணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு கை விரிக்கிறது மாதிரி ஒரு கேவலமான புத்தி, ஒரு துரோக புத்தி, நன்றி கேடான புத்தி சாமி மதிக்க மாட்டார். காரி துப்பிடுவார். God has given himself to us. செலவாகணும், செலவழிக்கணும், இருக்கிறதான் கொடுக்கணும். 5 அப்பம் 2 மீன் தான் கொடுக்கணும். அவர் பழுகி பெருக செய்கிறாரு, இருக்கிறத பிச்சு வெட்டி கொடுக்குறாரு, நறுக்கி. தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அது தேவன் செய்வார். அவன் தேவன் செய்வார். அப்படி மிஷினரிகளை உலகம் முழுவதும் அனுப்பியிருக்கிற கேரள மாநிலம், இவ்வளோ போராட்டம், எவ்வளோ நெருக்கடி, சொல்ல முடியாத சமுதாய கலவரங்கள்லாம் இருந்தாலும் திருநெல்வேலியிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த ஊற்று வற்றி போகாமல் ஊழியர்கள் எழும்பி அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா அங்கே மிஷினரிகள் ஜீவனை ஊற்றுனாங்க, ரத்தத்தை சிந்தி ஊற்றுனாங்க. தே poured their whole life in that district. சவுத்துலேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளவோ கிறிஸ்தவத்துக்குள்ளே அங்கே ஊழலும் பிரிவினைகள் இருந்தாலும் கண்ணு காணாத வட இந்திய கிராமத்துக்கு அடுத்த ஊருக்கு கர்த்தர் சொன்னார், ஒன்றும் இல்லாமல் ஊழியத்தை எழுப்பி கட்டி காரியங்களை செய்கிறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம சர்ச்சை சுற்றி ஒருத்தர் வசனம் எழுதியிருக்கார். அவர் பேர் பாஸ்டர் ஆசீர்வாதம். பாஸ்டர் அவர். எனக்கெலாம் அன்றைக்கெலாம் உயிரே இல்லை. இன்னும் கூட அதெல்லாம் யோசிக்கும்போது சீரியஸாக அவர் என்கிட்ட அவ்வளோ டீட்டெயிலாக உட்காந்து சாப்பிடும்போது சாட்சி சொல்லிட்டு இருந்தார். அவர் ஆண்டவர் சந்தித்த விதமே ஒரு ரேடிக்கலான என்கவுண்டர். சரியான முரடமுத்து. கார் மெக்கானிக் அவர், 4 வீலர் மெக்கானிக், ரோமன் கேத்தலிக் ஆல்சோ. டு கட் த லாங் ஸ்டோரி ஷார்ட், கர்த்தர் தொட்டார். பல டீலு, எல்லாமே டைரக்ட் டீலிங் தான் ஆண்டரோட. ஒவ்வொன்றுக்கும் இவர் கண்டிஷன் போட, அவர் கண்டிஷன் போட ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு அவரை பாஸ்டர் டி மோகன், NLAG அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் தான் அவரை டெடிகேட் பண்ணியிருக்காரு. அவர் அந்த மதுரை பைபிள் காலேஜில் படித்தவர். 4 சபைகளை ஸ்தாபித்து, ஒவ்வொரு சபையும் ஸ்தாபித்து போய் இவன்கிட்ட கொடுத்துரு, இதை அவன்கிட்ட கொடுத்துரு, அவன்கிட்ட கொடுத்துரு. 4 சபைகளை ஸ்தாபித்து 5ஆம் சபையை நடத்த ஆரம்பிக்கும்போது தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ல வேலையை செய்ய, அதுக்கு தானே உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதெல்லாம் செஞ்சதெல்லாம் நீங்கள் சொல்லி செய்யலையா? சொன்னேன். இதெல்லாம் உன்னை கொண்டு இதெல்லாம் என்னால் செய்ய முடியும், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியும், இது உன்னை கொண்டு என்னால் இதெல்லாம் செய்ய முடியும்னு காமிச்சிருக்கேன். இப்போ நான் உனக்கு கொடுக்குற வேலை இதுதான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் வார்த்தை இந்த தமிழகம் முழுவதும், நான் அனுப்புகிற இடம் முழுவதும் என் வார்த்தையை நீ இந்த மாதிரி உன் கையில் இருக்க காசை செலவு பண்ணி எழுதணும். ஜனங்க போகிற அந்த ஆபக்குக்கில் வாசிக்கலாம். த புக் ஆஃப் ஹாபக்குக் chapter 2. ஆபக்குக் தான். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறான்னு வாசிக்கும்படி
பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்தை கொண்டு வசனத்தை எழுதுறது தான் ஊழியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வசனத்தை எழுதி இப்போ அவர் எழுத ஆரம்பித்தே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆக போகுது. 4 வருஷம் ஈஸி ஆயிடுச்சு. அவ்வளோ சாட்சிகள் வருமா? அவ்வளோ மோசமான ஜனங்கள்லாம் வெறும் வசனத்தை எங்கேயோ வாசிக்க இவர் எழுதின இடத்துல பார்த்து தொடப்பட்டு, இது எங்கே இருக்குது, இது யார், இது என்ன, இந்த வாக்கியம் யாருது, இது என்ன அப்படின்லாம் ஜனங்க தன்னார்மாக விசாரிக்க போக, பொட்டி கடை மூலமாக, டீ கடை மூலமாக, யார் மூலமாக ஏதோ ஒன்று கேள்விப்பட, ஒரு சபைக்கு வழி நடத்தப்பட, கிரியன் டெஸ்ட் ஏதோ ஒரு கர்த்தருடைய வேதத்தை கையில் வாங்க, போதகமின்றி வசனத்தை வாசித்தே அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. பொல்லாதவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆட்டோ டிரைவர்ஸு, குடிகாரங்க, ரவுடி, கேடிங்க, பஸ் கண்டக்டர்ஸ் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ரட்சிக்கப்பட்டவங்க மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சபைகளில் எழுதும்போது அந்த சபையில் ஒரே அட்டகாசமாக இருக்குமா. சொல்லிகிட்டே இருப்பேன், பாஸ்டர் வேலை செய்யணும், இங்கே முடிச்சுட்டு நாங்கள் சொரண்டிக்கு போனோம், இன்னொரு நாள் சௌரியமாக வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். உண்மைக்குமே அவர் 6 மாதத்துக்கு முன்னாடியே இதை எழுதியிருக்கணும். நான் அப்போலேருந்தே எனக்கு இன்விடேஷன் தான். சரி, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஜபர்தஸ்தாக நம்ம கையில் எழுதிட்டு போகணுன்னு அவங்களாம் வந்தாங்க, எழுதி தான் ஆகணும்னு வந்தாங்க, எழுதிட்டு போயிட்டாங்க. வரேங்கிறவங்களாம் இல்லை வராதிங்கன்னு சொல்லவும் ஒன்றுமே வாய் வரல, எழுதியாச்சு. இன்னும் ஜெபம் பண்ணோம். நம்ம கையில் 66 புத்தகத்தில் வசனம் இல்லையா? ஆனால் தொடப்பட்ட பாடு இல்லை. கர்த்தர் யாரை கொண்டாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஆட்களை தொடரத்துக்கு போகிற வரத்துக்கு உபயோகிக்கிறார். அவர் கடவுள் சொல்லி தான் இந்த வாக்கியங்கள்லாம் ஸ்டென்சில் பண்ணியிருக்காரு. அந்த நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் சமாதானம் இயேசு தருகிறார், அந்த வாக்கியத்தையே கர்த்தர் தான் எனக்கு தந்தார். அது வேத வசனம் இல்லை, வேத வசனத்தை தழுவின ஒரு கருத்து. அதை பார்த்து வாசிச்சுட்டு அத்தனை பேர் ஆண்டவர் ஏற்றிருக்காங்க பாஸ்டர் அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்மளோட விஷயம், நம்முடைய கமிட்மெண்ட் எப்படி இருக்குது? ஹவு மச் ஆர் வி டேக்கிங் எ ரெஸ்பான்சிபிலிட்டி? சபை என்பது நிர்வாகம் மாத்திரம் இல்லை, கட்டடம் மாத்திரம் இல்லை, இங்கே ஏசி இல்லையோ, டிஜிட்டலைஸ்டாக இருக்கோ, அதில் கம்ப்யூட்டராக இருக்கோ, அதெல்லாம் மேட்டர் இல்லை. சபை உயிருள்ள ஒரு உறுப்பு, கிறிஸ்துவின் உடன் உறுப்பு. இதற்குள்ளாக தேவன் இருக்கிறார், அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். அந்தந்த எல்லையில் இருக்கிற சபைகளிலே தேவனுடைய ஜீவன் பாயணும். அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறோம், பேரிடரில் உதவி. கொஞ்சம் எவ்வளோ வேதம் போதிக்கப்பட்டிருக்க ஒரு சபை இது, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வாசித்த ஏறக்குறைய எல்லா புத்தகத்திலும் நம்ம செய்தி கேட்டிருக்கோம். இஃப் நாட் ஆல் த 66, சரியாக ஞாபகம் இல்லை, கண்டிப்பாக கேட்டிருப்போம். ஆனாலுமே பிகாஸ் ஆஃப் ஃபெயிலிங் மெமரி, இந்த ஏதாவது ஒரு புஸ்தகத்தையும் நம்ம தொடாமல் இல்லைங்கிறத மனசில் இருக்குது. இருந்தாலுமே ஓகே, லெட் இட் பி தேர். கேட்ட வரைக்கும் ராஜாக்கள் புத்தகத்திலேருந்து, 4ஆம் புத்தகத்திலேருந்து, சாமுவேல் புத்தகத்திலேருந்து, அன்றைக்கெலாம் ராஜாக்கள் ஆண்டாங்க தான், ஓகே. ஆனால் எல்லா ராஜ்யபார காலத்தில் இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்களோ, சமாரியாவை அதான் யூதாவை ஆண்ட ராஜாக்களோ, தாவீதின் காலத்திலோ, சாலமோனின் காலத்திலோ, இல்லை எதிரிகள் கையில் சிறையிருப்பாக போன அசீரிய சிறையிருப்பு, பாபிலோனிய சிறையிருப்பு, மேதிய பெர்சிய சிறையிருப்பு, அப்புறம் ரோமாபுரி சிறையிருப்பு. இந்த காலத்தில் அந்த அரசாங்க அதிகாரிகளும் அரசாங்கமுமா அன்றைய காலத்தில் இந்த பேரிடர்களுக்கு உதவியாக இருந்துச்சு இல்லை. கொஞ்சம் நஞ்சம்தான். ஆனால் ஆண்டவர் அந்த காலத்திலெல்லாம் ஒன்று நியாயாதிபதிகள் எழுப்பி இருந்திருக்கிறாரு.
தீர்க்கதரிசிகளை எழுப்பி இருந்திருக்காரு. அவங்க தான் போய் ஒரு தேசத்துக்கே வார்த்தையை சொல்லுவாங்க, ஒரு சமஸ்தானத்துக்கு வார்த்தையை சொல்லுவாங்க, ஒரு குழுவினருக்கு மீறுதலை தங்கள் மேலே அப்படியே கரையாக கொண்டவங்களுக்கு சொல்லுவார். அதுங்க மனம் திரும்பினோன்னா ஆண்டவர் அந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி அதுதான் நம்ம தலையெழுத்து. ஊரில் எல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணுவான், சபையில் இருக்க ஒன்றையும் என்னையும் தான் ஆண்டவர் ஒடுக்குவார், உடைப்பார், நொறுக்குவார், முழங்கால் போட வைப்பார், மனம் திரும்ப வைப்பார். நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுதான் அந்த பாரம், கர்த்தர் நம்ம மேல் வைக்கிற பாரம், பிரகாசமான மனக்கண்கள். வாட் டு ஐ கேர்னு வாழ்ந்தால் பேரிடரில் நாம் இழுத்துட்டு போகப்படுவோம். சிறையிருப்பின் தேசத்தில் தேவன் பராமரித்தார். சிறையிருப்புக்கு போக மாட்டேன்னு சொன்னவங்க சொந்த தேசத்தில் செத்தாங்க, கொள்ளை நோயால் செத்தாங்க, தேவனுடைய சிக்ஷையால் செத்தாங்க. சிறையிருப்பின் தேசத்தில் பலுகி பெருகி சவரட்சணையோடு சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். பொறுப்பு, தரிசனம்னா பொறுப்பு. வார்த்தை இப்போ தான் தரிசனம். நம்ம இது வழக்கமாக தரிசனம்னா காட்சி, ட்ரீமு, கனவுன்னு நினச்சிருப்போம். அவருக்கு எப்படி பேசியிருக்காரு? He has been in ministry for more than 8 years, 8 to 10 years. 10 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு சபைகளை ஸ்தாபிச்சுட்டு இப்போ ஒரு 4 to 5 இயர்ஸ் இந்த வேலையை செய்கிறாரு. கடினமான வேலை, நிறைய சொன்னார். இதுதான் தரிசனம். என்ன ஆண்டவரே தரிசனம்னா? என் வார்த்தை தான். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், என் வார்த்தையை கண்டவன் நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அவர் போகும்போது ஜாம் பண்ணிட்டு போக சொன்னேன். கர்த்தர் அதான் எனக்கு உணர்த்தினார். இது வரைக்கும் செஞ்சுருக்காரு, ஆனால் அந்த டெஸ்டிமனி எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. நிறைய சொன்னார். இஸ்லாமியர் மத்தியில் பரவலாக இருக்கிற மத்தியில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற ஏரியாவில் ரொம்ப ஜபத்தோடு ஒரு நாள் உபவாசத்தோடு தேவனத்தில் காத்திருந்து தைரியமாக போய் கர்த்தருடைய வார்த்தை எழுதுங்க. இஸ்லாமிய கோட்டையை தேவன் தகர்க்க உங்களுடைய பணியிலே ஆண்டவர் ஒரு வல்லமை வைப்பார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணியிருந்தேன், எனக்கு இப்போ தைரியம் நீங்கள் உங்கள் வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார். போகும்போது சொன்னார், திரும்பி வண்டி எடுக்கும்போது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்போ நம்ம அவனுக்கு உணர்ச்சி வசப்பட்டு இதை சொல்லிடல, செய்வார். சபையில் தான் தேவனுடைய வார்த்தை இருக்குது. கர்மேல் பர்வதம் போல இது. கர்மேல் பர்வதம் தேவனுடைய பர்வதம். அங்கே தேவனுடைய மனுஷன் இருந்த ஒரு இடம். அங்கே எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கணும்னு விசாரிக்க போவாங்க. அப்படி தான் சவுலுடைய கீசின் குமாரனாய் சவுலை கழுதை காணாமல் போச்சுன்னு அவங்க அப்பா அனுப்புகிறாரு. அங்கே போய் இப்படி பார்த்தவொன்னே தான் சவுல் ராஜாவாக போகிறாங்கிற உண்மையே அவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஸோ சபையில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும். கூடிய ஒரு இடத்துல கர்த்தர் தான் இருக்கார். இந்த செவுத்துக்கிட்டே தான் நீங்கள் வார்த்தையை கேட்க போகிறீங்க, சராசரியாக இல்லை. ஆனால் என்ன அளவுக்கு அழிச்சாட்டியமாக இருந்தால் இந்த கல்லுகளும் கூப்பிடும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. செஞ்சாலும் செய்வார். கழுத வாயை திறந்த மாதிரி வந்துக்கிட்டே போகிற, சூடு சொரணம் இல்லாமல், உணர்வே இல்லாமல். நான் உனக்கு என் வார்த்தைகளை சொல்லது கேட்கவே இல்லையா, எங்களோடு பேசும் இடைப்படுங்கிற அப்படின்னு தான் உட்காந்துருப்பீங்க. திடீர்னு நீங்கள் உட்காந்த பக்கத்துலேருந்து இந்த செவுத்துலேருந்து சத்தம் வரும். வந்தாலும் வரும். நம்ம பெருமையை உடைக்கிறதுக்கு, நம்ம மூர்க்கத்தை உடைக்கிறதுக்கு, நம்ம துணிகரத்தை உடைக்கிறதுக்கு, நம்முடைய மேதாவித்தனத்தை தட்டி கேட்குறதுக்கு. இந்த கல்லுகள் கண்டிப்பாக சாட்சியிடும், இந்த காற்று சாட்சியிடும். எல்லாம் மிரட்டல் உருட்டல் எல்லாம் ஜீசஸ் சொன்ன வார்த்தை. ஏன்னா அந்த அளவுக்கு கடின உள்ளத்தில், மூர்க்கத்தில், மார்க்க வெறியில், சன்மார்க்கத்தில், அந்த சுயநீதியில் ஊறி போனாங்க. நியாயப்பிரமாணத்தை புரட்டினவங்க இல்லையா அவங்க? நியாயப்பிரமாண தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி பழகினவங்க இல்லையா? அது ஆண்டவர் சொல்லலையா? ஸோ ஆண்டவர் அவ்வளோ சொல்லியும்
எல்லா யூதர்களும் அவளை பின்பற்றலை, ரகசியமாக தான் ஒரு சிலர் பின்பற்றினாங்க. அதில் ஒருத்தர் நிக்கோதேமு, அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்பு. ஸோ இடர், பேரிடர், நோ இடர், எல்லா நேரத்திலும் உலகத்துக்கு ஆண்டவர் அருமருந்தாக குரு மருந்தாக தந்தது தன்னுடைய வார்த்தை. அந்த வார்த்தை சமயத்துக்கேற்றபடி சொல்லப்படுகிற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பழங்களுக்கு சமானம் சொல்லப்பட்டிருக்கு. A word for a befitting happening. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற பொற்பழங்களுக்கு சமானம். நாமே எவ்வளோ வசனம் படிச்சிருந்தாலும், மனப்பாடம் பண்ணியிருந்தாலும், பரிச்சயம் ஆகியிருந்தாலும், எல்லா வார்த்தையும் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லமை உடையது, சாத்தியக்குறை உள்ளது. நாம் இன்னும் உயிர்ப்பிக்கப்பட்ட பாடில்லை. ஆனால் சில வார்த்தைகள் நம்மளை வருடுகிறது, நெருடல் ஏற்படுகிறது. It deals with us quite deeply. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் இருக்கணும். நான் பார்க்க தவறிட்டேன், பளிச்சுன்னு எப்படியே மிஸ் ஆகிடுச்சோ இல்லை டெலீட் ஆகிடுச்சோ எனக்கு அதுவும் தெரியல. இப்போ அதை போய் உட்காந்து நோண்டணும்னு மைண்டில் இல்லை. ஆனால் திடீர்னு இப்போ ஞாபகம் வருது சொல்லிகிட்டு இருக்கும்போது. திடீர்னு ஒரு காரியம், அது யூடியூப் ஷார்ட்ஸாக இல்லை யூடியூபான்னு தெரியல. மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, காந்தம், காந்தத்துலேருந்து காந்த சக்தியை செயலிழக்க பண்ணக்கூடிய ஒரு காரியம் இருக்குன்னு ஒருத்தன் மேலே ஹெட்டிங்கோடு வந்துச்சு. ஆஹா அப்படின்னு யோசிச்சேன். அது சேவும் பண்ணல, இன்னும் பண்ணல, ஐ டோன்ட் நோ. இப்படி கூட ஒரு இருக்க போல் இருக்குது. மேபி ப்ரௌஸ் பண்ணால் கிடைக்குமான்னு. அப்போ எனக்கு அவ்வளோதான். அதுக்குள்ளே எனக்கு என்ன தோணுச்சு, கர்த்தருடைய வார்த்தை தான் அது நமக்கு உதவாமல் போயிடக்கூடும். கற்பனைகளை அவமதிக்கிறவன் நாசமடைவான். வேதத்தை அவமதிக்கனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். வேதத்தை கேளாதபடி ஜபிக்கனுடைய ஜபம் அவர் செவிகளிலே அருவருப்பானது. திரும்பியும் வசனத்தை கேட்கலாம் மாத்திரம் இல்லாமல் அதுபடி செய்கிறவர்களாக இருங்க. அவிசுவாசிகள் அவங்க நம்பிக்கையில் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து அந்த மத நம்பிக்கைக்கு, அந்த சாமி நம்பிக்கைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்களே, முடியை இறக்குறாங்க, முடியை வளர்க்குறாங்க, செம்புளி கரும்புளி குத்திக்கிறாங்க, மண்ணில் உரள்றாங்க, எண்ணெயில் உருள்றாங்க, என்னென்னத்தையோ பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்காட்டினாலும் மனப்பூர்வமாக ஆண்டவருக்காக எதை விட்டு கொடுத்துருக்கோம்? தங்களுடைய குடும்பத்தை ஒழுங்கும் கிரமமாக நடத்தி துராக்கிரதம் கொண்ட பிள்ளைகளை நல்வழிப்படுத்த அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட வச்சாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த 2 ஃபேமிலி, அதில் 7 ஃபேமிலி பற்றி உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் வருது இப்போ சொல்ல. அதில் 2 ஃபேமிலி பிலீவர்ஸ் ஃபேமிலி. அந்த குடும்பத்துக்கு சென்ற பிள்ளைகள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எஸ், we want to open our hearts to Christ. ஆனால் எங்களுக்கு முடிஞ்சிச்சுமா, நீங்கள் போன தேசத்தில், உங்கள் சொந்த தேசத்தில் நீங்கள் போய் தொடருங்க, உங்களை வழி நடத்துவாங்க. Do not delay in fulfilling your commitment to God அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்முடைய ஜெபம் இப்படியா இருக்கணும். தேசம் முழுவதும், மாநிலங்கள் முழுவதும், பட்டணங்கள் முழுவதும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இயற்கை பேரிடர், சமுதாய பேரிடர், அரசியல் அராஜகம், ஊழல், யாராவது ஒருத்தர் எழுப்புங்க ஆண்டவரே. காமராஜை பற்றி பேசி எல்லாம் நல்ல பேரை வாங்கி, யாருக்கு என்ன, அவங்க எப்படி நல்ல பேரை வாங்க முடியும்? காமராஜர் மாதிரி வாழணும்னு சொல்கிறானுங்க, இவங்களால முடியுதா? செய்ய வேண்டியிருக்கே, எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும். எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும். நல்ல வசதியாக இருந்தாலும் தங்களுடைய
முக்திக்காக அவங்க குறித்து கொண்ட இலக்கு தங்களை தாழ்த்தினார்கள். அந்த சமுதாயத்தில் அவ்வளோ பெரிய குடும்பம், நடுத்தர குடும்பம், அவ்வளோ சீரும் சிறப்பாயிடுச்சு. ஆனால் இப்படிப்பட்டதான ஒடுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட பிள்ளைங்க மத்தியில் போய் வேலை செய்கிறாங்க. 4 ஆசிரமங்களை 4 குவார்ட்டர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறாங்க. அதெல்லாம் இப்போ தொடர்றாங்களான்னு தெரியாது, எத்தனை வருஷ கதைன்னு. நம்ம முடிவில்லா காலத்துக்கு ஒரு கடவுளை கும்பிட்றோம், ஒரு தேவனை கும்பிட்றோம், ஒரு மனுஷனை கும்பிட்றோம், மனுஷகுமாரன்னு அழைக்கப்படுற இயேசுவை கும்பிட்றோம், நம்முடைய மணவாளன் சொல்லிக்கிறோம், நம்முடைய மூத்த சகோதரன் சொல்லிக்கிறோம். வாட் டு வி டூ in one full year? what we do 70 yearsல என்ன செஞ்சு முடிக்க போகிறோம்? we want to live longer. good, great. 80 yearsனு வச்சுக்கிட்டா 4 quarters every 20 years. what have we done for Christ? what will we do for Christ? புரியுதா உங்களுக்கு? நாம் நித்தமும் கடவுளை போய் சந்திக்கிற விஷயம் இடர் பேரிடர் அப்படி தான் சொல்கிறோம். நீர் இங்கே இருந்திருந்தீரானால் சகோதரன் இறந்திருக்க மாட்டான்ங்கிறதே ஓயாத ஒப்பாரியாக இருக்குது நமக்கு. நீ யூத பொண்ணுமா, நீ மேசியா என்னை அறிஞ்சவன், நான் உன் குடும்பத்தில் நண்பன், எவ்வளோ உரிமையாக பேசுகிறாரு. அதுங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, வேதம் தெரியுது. ஆனால் ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது பாருங்கள் அவங்கள பற்றி. தட் டிட் நாட் ரியலி பாதர் தெம். அதை பற்றி ஆண்டவர் ரொம்ப பெருசாக டிஸ்டர்ப் ஆனதாக காமிச்சு காட்டினாலும் அவர் அங்கே அனுப்பப்பட்டதை ஆண்டவர் செய்கிறாரு. 4 நாள் கழித்து வந்திருக்கேன், நறுக்குன்னு இந்த காரியத்தை செய்து முடிக்கணும். லாசரை உயிரோடு எழுப்புகிறார். ஹலோ, எனக்கு புரியுது, எனக்கு சுரீர்னு இருக்குது. நிறைய சம்பவங்கள் இயேசு வந்து வேலையை செஞ்சுட்டு அந்த இடத்துல நிற்கவே மாட்டேங்கிறார் பாருங்கள், போயிட்டே இருக்கார். அந்த நற்கிரியை மூலமாக, அந்த தெய்வீக சுகத்தின் மூலமாக, அந்த அற்புதத்தின் மூலமாக அந்த பிசாசு போன நிமித்தம் அவனுக்கு சூடு சொன்னுடைய மான வெக்கத்தோடு நன்றி உணர்வோடு கடவுளை பின்பற்றணும், அதுக்கு கர்த்தரை உயர்த்தி வாழணும், ஒரு உச்சிதமான ஒரு வாழ்க்கையை நோக்கி அவங்க முடிவெடுத்து போகணும். பார்த்தியா, அவங்க அண்ணனையும் தம்பியை உயிராளி இப்படி இப்போ என்ன செய்ய போகிற, என்ன எனக்கு செய்வேன்? சபை தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு அங்கம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே அப்படின்னு கூட்டத்தையும் தான் சொல்கிறாரு, ஒரு தனிப்பட்ட பாத்திரத்தையும் பார்த்தா சொல்கிறாரு. will you take your place? நீங்கள் உங்கள் இடத்த பிடிப்பீங்களா? நீங்கள் உங்கள் பொறுப்பை எடுத்துக்குவீங்களா? இன்னும் சவலை பிள்ளை மாதிரி இப்படியே சுற்றிக்கிட்டு யாரை? கம் அவுட் ஆஃப் யுவர் childishness, be mature enough to take responsibility. யாருக்காக காத்திருக்காதீங்க. உங்களால் என்ன செய்ய முடியும் அதை செய்யுங்க. உங்களோட யார் வரணும் இருக்காங்களோ ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களோட அனுப்பப்பட்டவங்களை கொண்டு முதல்ல ஊழியம் செய்யுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட யார் சேரணுமோ அவங்கள ஆண்டவர் சேர்ப்பார். பவுலும் பர்னபா தான் ஊழியம் செஞ்சாங்க. ஜான் மார்க் நிமித்தம் 2 பேருக்கு கருத்து வேறுபாடு உண்டாயிடுச்சு. ஆண்டவர் பிரித்தார். அந்த பிரிவினையின் அதான் அவங்க 2 பேர் வெவ்வேறு வழியில் போனாங்க. எதிரிகளாக மாறலை, ஒன்றா சேர்ந்து செய்ய முடியல. சீலாவை சேர்த்துக்கிட்டாரு, ஊழியம் செஞ்சார். அந்த பாதையில் எங்கேயோ ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட்டில் மார்க் எனக்கு அதிக உதவியாக இருந்தான் அப்படின்னு திமோத்தி அவரோடு கூட சேர்ந்தவொடனே அவருக்கு அதை சொல்கிறார், அவனை சேர்த்துக்கோ, அவனை நினைவு கூறு. நிறைய நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு தடவை வாசிட்டு திருப்தி ஆயிடும். ஒரு தடவை வேதத்தை வாசி முடிச்சிட்டோன்னா ஃபுல்லாக பைபிளே படிச்சிட்ட மாதிரி கண்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். இதயத்தை தந்து புதிய ஏற்பாடே அத்தனை முறை வாசிங்கன்னா எல்லாமே புதுசாக தான் இருக்குது. எல்லாமே புதுசாக தான் இருக்குது. எனக்கு ஒரே ஆதங்கம், அவங்களெல்லாம் வாழ்க்கையின் பாதையில் ஒரு முறை தான் சந்தித்தார்.
பிரீஃபாக 15 minutes, half an hour, 1 hour, maybe few minutes. சேர் போட்டு மேடை உட்காரு, பாயை போட்டு உட்காரு, அவங்க ஊரில் என்ன அதெல்லாம் செய்யலை. அந்த ஒருத்தன் வீட்டில் பந்திய மர போனார், ஒன் நாட் அக்கேஷன் தான். அது எவ்வளோ நேரம் ஆச்சு இதில் முன்னே எப்படின்னா ஆயிருக்கும் வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே ஆண்டர் அங்கே ஊழிய விஷயந்தான். சீமோனுக்கு ஒரு சுலுக்கு, அந்த ஒரு பாவியான ஸ்திரீக்கு ஒரு இறக்கம், கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியம் சொல்லிவிட்டு அடுத்தது என்னப்பா போடுற அப்படின்னு உட்காந்துருக்கல. சாப்பிட்டாரா சாப்பிட்லையா என்ன, வாழ்க்கை வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கூட அன்றைக்கி ட்ரைனிங் ஜேர்னிங் சொன்னார், பயணிக்கிறோம். ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ராவலிங். டிஎம்சி தண்ணி திறந்து விடணும்னு அடிக்கடி இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, காவேரியில் தண்ணி திறந்தோன்னு. அந்த டிஎம்சி என்னன்னு ரொம்ப காலமாக மனசில் இருந்துச்சு. நான் வந்து கூகுளில் போட்டு பார்த்தேன். ட்ராவல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ட்ராவல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. என்ன என்னது தெளிவாக சொல்லுங்கள். ட்ரிபியூனல் இல்லை, ட்ரிபியூனல் இஸ் டிஃப்ரெண்ட். நான் தான் தெளிவாக சொல்கிறேனே, படிச்சுட்டு தான் சொல்கிறேன். ட்ரிபியூனல் வேறு, அது நீதிமன்றம் போல் விசாரிக்கிற குழு, ஒழுங்காற்று குழு மாதிரி. டிஎம்சினா ட்ராவல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அந்த ட்ராவல் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய டிசிப்ளின் இன்னுமே ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் பார்க்கல. அதுதான் இந்த கியூசெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கன அடி தண்ணீர். 2 கோடியே இல்லை, 2381 கோடி லிட்டர், 2381 கோடி லிட்டர் தண்ணி தான் ஒரு டிஎம்சி. 2381 கோடி லிட்டர் தண்ணி தான் ஒரு டிஎம்சி. 1 million எக்ஸாக்டாக அந்த ஃபிகர் ஞாபகம், இட்ஸ் இன் த செல்ஃபோன். அத்தனை கியூபிக் ஃபீட், அதாவது கன அடி, கியூபிக் ஃபீட், கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் தான் கியூசெக்ஸுங்கிறாங்க. அதுதான் ஒரு கன அடி. அந்த தண்ணீரை திறந்து விடணும் அப்படின்னா ஒரு டிஎம்சிக்கு 2381 கோடி லிட்டர் தண்ணி திறந்து விடணும்னா டெய்லி ஒரு டிஎம்சி நமக்கு திறந்து விடணும். 15 நாளைக்கு 45 டிஎம்சி இல்லை 3 டிஎம்சி திறந்து விடணும்னு இப்போ கூட கேட்குறாங்க, ஆகஸ்ட் மாதத்துக்குரிய காரியத்தை. அப்படின்னா 2381 × 3 அத்தனை கோடி லிட்டர் தண்ணியை காவேரியில் திறந்து விடு, அது நமக்குரியது. ஒவ்வொரு டேமுடைய கொள்ளளவு எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய இந்த கணக்கு வழக்கெல்லாம் மனுஷனுக்கு தெரியுது. தேவன் நம்மேல் சொரிந்த அவருடைய அன்பு, தேவன் நமக்கு பாராட்டின கிருபை, தேவன் நம்மேல் பாராட்டுகிற நீடிய பொறுமை, சாந்தம், இரக்கம், தயவு, இதெல்லாம் நம்ம அளந்து பார்க்குறதில்ல, யோசித்து பார்க்குறதில்ல. அதனால் சபைன்னா வெறும் வந்தோம் போனோம், ஸ்தோத்திரம் பண்ணோம், பாட்டு பாடினோம், இதான் முறை, இதான் இது, இப்படி கிறிஸ்தவங்களாம் கூடி வருவாங்க, பைபிளை தூக்கிட்டு வருவாங்க, கொஞ்சம் பேசுவாங்க, அதுலேருந்து அல்லேலியா சொல்லுவாங்க, அந்த மாதிரியே மைண்ட் செட் ஆகிடுச்சு. இல்லை, இது பெரிய ஒரு நிர்வாகம். பேரிடர் காலத்துக்கு மாத்திரம் இல்லை, வறண்ட காலத்துக்கு மாத்திரம் இல்லை, செழிப்பான காலத்துக்கு. இப்போ அவங்களால வச்சுக்க முடியல, அவங்க எவ்வளோ எரிச்சலாக எவ்வளோ காழ்ப்புணர்ச்சியோடு பேசினாங்க. இன்றைக்கி அவங்க தண்ணியை வச்சுக்கிட்டாங்க, அவங்க நாட்டே கர்நாடகாவே நாசம் பண்ணியிருக்கும் காவேரி. வச்சுக்க முடியாமல் தான் கொடுக்குறாங்க. சபையை பற்றிய புரிதல் தாங்காண்டவரே, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல. சொன்னதை நீ செய்ய, மீதியை நான் செய்கிறேன். அந்த ஈக்குவேஷன் இன்னைய வரைக்கும் நமக்கு புரிஞ்ச பாடில்லை. எப்படி ஆண்டவரே? நேரம் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம்.